ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஒரு யூடியூபராக இருந்தால் இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். எனக்கு மானிட்டேஷன் கிடைச்சும் நான் தவற விட்ட ஒரு சில விஷயங்களை வந்து நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ அந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சா நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக வந்து இது எல்லாருமே தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஓகேங்களா? ஸோ ஒரு யூடியூபருக்கு வந்துட்டு இல்லை அப்படின்னா வந்து ஒரு பெர்சனுக்கு வந்துட்டு ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் அப்படிங்கிறது வந்துட்டு வாழ்நாளில் ஒரே ஒரு அக்கௌண்ட் மட்டும் தான் இருக்க முடியும். ஓகேங்களா? நமக்கு வந்து ஒரு யூடியூப் அக்கௌண்ட்டாக இருக்கட்டும், இல்லை ஒரு ஜிமெயில் அக்கௌண்ட்டாக இருக்கட்டும், எதாக இருந்தாலுமே நமக்கு நிறைய அக்கௌண்ட்டுகளை வந்து நம்மளால் கிரியேட் பண்ணிக்க முடியும். ஆனால் வந்து ஆட்சன்ஸில் வந்துட்டு ஒரே ஒரு அக்கௌண்ட் மட்டும் தான் நம்மளால் கிரியேட் பண்ணிக்க முடியும். இல்லை அப்படின்னா வந்துட்டு நம்ம ஆல்ரெடி வந்துட்டு அக்கௌண்ட் வச்சிருந்தோம் அப்படின்னா அந்த பழைய அக்கௌண்ட் வந்துட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் வந்துட்டு நம்ம இதில் வந்துட்டு என்ட்ரு ஆக முடியும். ஓகேங்களா? ஸோ நான் வந்துட்டு ஒரு பண்ண தப்பு என்ன அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்க அப்படின்னா, நேற்று வந்துட்டு 4000 ஹவர்ஸ்க்கு மேலே ரீச் ஆனதுக்கப்புறமா அந்த ஒரு சந்தோஷத்தில் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம தான் வந்துட்டு ஆல்ரெடி வந்துட்டு டெலீட் பண்ணிட்டோமே ஓல்டு ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டை அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன் அப்படின்னா வந்துட்டு டக்குன்னு வந்துட்டு அப்ளை பண்ணிட்டேன். ஏன் அப்படின்னா வந்துட்டு எந்த ஒரு கான்ஃபிடென்ட்ல நான் அப்ளை பண்ணேன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா வந்துட்டு 1 வீக் முன்னாடி தான் வந்துட்டு அந்த ஓல்டு ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் வந்துட்டு எப்படி டெலீட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோவே போட்டிருந்தேன். அப்போ தான் வந்துட்டு என்னோட ஓல்டு ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டே வந்துட்டு நான் டெலீட்டும் பண்ணேன். ஓகேங்களா? ஸோ அதை வந்துட்டு நான் திருப்பி ரீசெக் பண்ணாமல் நான் வந்துட்டு அந்த ஒரு 4000 மாதம் ஒரு ரீச் பண்ணிடுச்சு, நம்ம உடனே அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்கிற ஒரு சந்தோஷத்தில் வந்து நானும் வந்துட்டு அப்ளை பண்ணிட்டேன். அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்துட்டு ஃபஸ்ட்டு டைம் வந்துட்டு ப்ராசஸிங் ஆகி முடிஞ்சிருச்சு, டன் ஆயிடுச்சு. செகண்ட் ப்ராசஸ் வந்து இன்னைக்கு காலைல வந்துட்டு நான் நினச்சி பார்க்குறேன். ஸோ அப்பையில் வந்துட்டு என்ன காட்டுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு ஆல்ரெடி வந்துட்டு ஒரு கூகுள் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் வச்சிருக்கீங்க. ஸோ அதை முதல்ல வந்துட்டு நீங்கள் டெலிட் பண்ணிட்டு வாங்க, அப்போ தான் வந்துட்டு நீங்கள் இதில் வந்துட்டு என்ட்ரு ஆக முடியும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறமா நான் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கும் வந்துட்டு ஒரு தலைவலி ஆயிடுச்சு. என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆல்ரெடி இருந்த அக்கௌண்ட் எல்லாம் டெலிட் பண்ணிட்டேன், அப்புறம் அதுக்கடா திருப்பி வந்துட்டு காட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு எனக்கு ஒரு பயம் ஆயிடுச்சு. என்னடா அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்துட்டு கொடுத்துட்டேன். ஃபிக்ஸ் ப்ராப்ளமில் போய் நானும் கொடுத்துட்டேன். நான் வந்துட்டு இல்லைங்க எல்லா அக்கௌண்ட்டையும் நான் டெலிட் பண்ணிட்டேன், நீங்கள் வந்துட்டு மறுபடியும் செக் பண்ணி சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி நான் வந்துட்டு சொல்லிட்டேன். ஓகேங்களா? அவங்களும் வந்துட்டு சொல்லிட்டாங்க, நார்மலாக வந்துட்டு 2-3 டேஸ் வந்துட்டு ஆகலாம், இல்லை அப்படின்னா வந்துட்டு 1 வீக் ஆர் 2 வீக் கூட உங்களுக்கு ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? சரி ரைட் அப்படின்னு சொல்லிட்டு நானும் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மறுபடியும் போயிட்டு நான் வந்துட்டு உண்மையாகவே வந்து டெலீட் பண்ணியிருக்கேனா அப்படின்னு சொல்லிட்டு நான் மறுபடியும் போயிட்டு ஓல்சன்ஸ் அக்கௌண்ட்லாம் போய் பார்த்தேன். ஓகேங்களா? நான் எந்தெந்த சேனல் எந்தெந்த மெயில் ஐடியிலலாம் போயிட்டு சேனல் வந்துட்டு ஓப்பன் பண்ணணும், அந்தந்த மெயில் ஐடிக்கெலாம் போயிட்டு பேமெண்ட் மெத்தடெல்லாம் போயிட்டு ஒவ்வொரு செட்டிங்லேயும் போயிட்டு நான் க்ளோஸ் பண்ணுறேன்னா பார்த்துக்கிட்டே இருந்தேன். உங்களுக்கு புரியலை அப்படின்னா வந்துட்டு நான் என் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், இல்லை அப்படின்னா வந்துட்டு நான் ஐ பட்டன்லேயும் கொடுக்குறேன். ஓகேங்களா? அந்த வீடியோ போய் பாருங்கள். ஓகேங்களா? அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு புரியும் அந்த ஓல்டு ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் வந்துட்டு எப்படி டெலிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? ஸோ நானும் வந்துட்டு ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தேன். பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு உள்ளே என்ட்ராயிடுச்சு, செட்டிங்கில் போனதுமே என்ட்ராயிடுச்சு. அப்படி என்ட்ராகவே கூடாது. நமக்கு வந்துட்டு அந்த ஒரு அக்கௌண்ட் வந்துட்டு இருக்குது, நம்ம வந்துட்டு ஆல்ரெடி வந்துட்டு ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டில் வந்துட்டு நம்ம பேமெண்ட் மெத்தட்ஸ் நம்ம என்ட்ரு பண்ணிட்டோம் அப்படின்னா வந்துட்டு நம்ம க்ளோஸ் பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு அது இருக்கவே இருக்காது. நான் உள்ளே போனதுமே எனக்கு திக்குன்னு ஆயிடுச்சு, என்னடா அது அப்படின்னு சொல்லி நமக்கு திக்குன்னு ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறமா வந்து நான் திருப்பி ஒருக்க வந்துட்டு டெலிட் பண்ணேன். ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு ப்ராசஸ் வந்துட்டு முடியறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும் அப்படிங்கிறது வந்துட்டு எனக்கு தெரியல. ஸோ மேபி வந்துட்டு ஒரு 2 வீக் 3 வீக் கூட ஆகலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு எது ஒரு பிரச்சனை அப்படின்னாலும் அவங்க வந்துட்டு சொல்லுவாங்க. நான் இதெல்லாம் வந்துட்டு தனியாகவே ஒரு வீடியோவே வந்துட்டு மேக் பண்ணி போடுறேன். கண்டிப்பாக வந்துட்டு உங்களோட மானிட்டேஷனுக்கும் எந்த ஒரு ப்ராப்ளமும் வரக்கூடாதுன்னு சொல்லி தான் ஒரு வீடியோ வந்துட்டு மேக் பண்ணி போடுறேன். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு நான் பார்த்தேன் அப்படின்னா திருப்பி ஒருக்கா வந்துட்டு நான் கொடுத்துருக்கேன். திருப்பி மானிட்டேஷன் பேஜுக்குள்ளே போயிட்டு என்ன சொல்கிறது, ஃபஸ்ட்டு டைம் முடிஞ்சிருச்சு, செகண்ட் டைமில் வந்துட்டு கொடுத்து அதுக்கப்புறமா வந்துட்டு இது வரைக்கும் வந்துட்டு என்னோடய அக்கௌண்ட் இல்லை, இப்போ தான் வந்துட்டு நான் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி வந்துட்டு கொடுத்து டன்லாம் கொடுத்து சப்மிட் கொடுத்தாச்சு. இப்போ சப்மிட் கொடுத்ததுக்கப்புறமா வந்துட்டு இன் ப்ராக்ரஸ் வந்துட்டு வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இன்னும் வந்துட்டு ஒரு 2 நாள் 3 நாள் வந்துட்டு ஆகலாம்னு நினைக்கிறேன். மேபி வந்துட்டு 1 வீக் ஆர் 2 வீக் ஆகலாம்னு நினைக்கிறேன். ஒரு சிம்பிளாக வந்துட்டு ஒரு நாள் 2 நாள் வந்துட்டு முடிகிற ஒரு வேலையை வந்துட்டு நான் வந்துட்டு ஒரு 2 வாரத்துக்கு வந்துட்டு கடத்தி போட்டுட்டேன். ஸோ அது மாதிரி வந்துட்டு நீங்களும் வந்துட்டு பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அந்த ஒரு வீடியோ வந்துட்டு மேக் பண்ணி போட்டேன். ஓகேங்களா? ஸோ எல்லா ஸ்டெப்பும் வந்துட்டு கிளியராகி வந்ததுக்கப்புறமா ஒரு டீட்டெயில் வீடியோவே வந்துட்டு ஒன்று போடுறேன். நம்ம என்ன சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்க அப்படின்னா வந்துட்டு, நீங்கள் இதுக்கு முன்னாடி ஒரு யூடியூப் சேனல் வச்சிருந்தாலோ இல்லை அப்படின்னா ஒரு பிளாகர் ரன் பண்ணிக்கிட்டு இருந்தாலோ நீங்கள் வந்துட்டு ஒரு ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் வந்துட்டு எனேபிள் பண்ணி இருந்திருப்பீங்க. அதை முதல்ல போய் டெலீட் பண்ணுங்க. ஸோ அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு மானிட்டேஷனுக்கு வந்துட்டு எந்த ஒரு ப்ராப்ளம் வந்துட்டு வராது. ஸோ அதனால தான் அந்த ஒரு வீடியோ வந்துட்டு மேக் பண்ணி போட்டேன். நிறைய பேருக்கு வந்துட்டு ஷேர் பண்ணுங்க அந்த ஒரு வீடியோவை. ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ இது வந்துட்டு எனக்கு கிட்டத்தட்ட ஒரு பேட் நியூஸ் தான். ஸோ பார்க்கலாம் இன்னும் அதுக்கப்புறமா என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி. ஓகே, நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் வந்துட்டு பார்க்குறேன். தேங்க்யூ.